அதாவது அண்ணாமலையானே அருணகிரி யோகீஸ்வரராக திருவண்ணாமலையிலே வீற்றிருந்து அருள் செய்கின்றார். அந்த அருணகிரி யோகீஸ்வரர் எனக்கு தரிசனம் கொடுத்து தீட்சை அளித்த பொழுது, நான் அவர்ட்ட ஒரு வரம் கேட்டேன். அப்பா, என்னை அவர் அருணகிரி யோகீஸ்வரர் எனக்கு உத்தரவிட்டார். இந்த ஞானத்தை உலகம் முழுவதும் பரப்பு. எல்லோருக்கும் தீட்சை செய்து வைன்னு ஆச்சாரிய அபிஷேகம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணார். அப்ப நான் அவர்ட்ட ஒரு வரம் கேட்டேன். பெருமானே, என்னை நினைந்தோரெல்லாம் உன்னை நினைந்தோர் ஆகுக. ஏன்னா, அண்ணாமலையார நினைச்சா நிச்சயமா அதனால என்னை நினைந்தோர் எல்லாம் உன்னை நினைந்தோர் ஆகுகன்னு வரம் கேட்டேன். அப்போ ஒரு அழகான ஒரு வரம் கொடுத்தாரு. உன்னை எந்த பாவத்தில் நினைந்தாரோ அதே பாவத்தில் என்னை நினைந்தோர் ஆகுக அப்படின்னு வரம் கொடுத்தாரு. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, துரோகிகளும் கூட அவரையே நினைப்பதனால் இறுதியில் அவர்களுக்கும் முக்தி வாய்ப்பு உண்டு. ஆனா அந்த துரோகத்தினாலே அவர்கள் செய்கின்ற செயல், அந்த வினை அவர்களை படாத பாடுபடுத்தி நரகத்தின் வழியே கொண்டு சென்று முக்தி அளிக்கும்.